சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கான். அந்த கவலைப்படுறதுல கூட 3 கேட்டகரி சொல்கிறான். நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேனே, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு நினச்சான்னா அவன் அதமன். இவ்வளோ பெரிய வம்சத்தில் நான் பிறந்திருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த வம்சத்தில் அவளுக்கெல்லாம் அவளை கதி கிடைக்கிறதுக்கு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிட்டானேன்னு கவலைப்பட்டா மத்தியமன். அது கூட மத்தியமன் தான். இவ்வளோ பெரிய வம்சத்தில் நாங்கள் பிறந்து தர்ம காரியம் பண்ணி பகவத் ஆராதனை பண்ணி பூஜைகள் பண்ணி தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தர்ம காரியத்தை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிட்டேன்னு கவலைப்பட்டவன் தான் உத்தமன்கிறான். நம்முடைய பாரம்பரியம் அப்படிப்பட்ட பாரம்பரியம். அதான் சனாதன தர்மம், வேற எதுவும் இல்லை. நம்ம அத்தனை பேரும் ஒரு பல ரிஷிகளுடைய வம்சத்தில் வந்தவன். எல்லாம் அபிவாதியா சொல்லி சொல்றோமே, சும்மா சொல்றது இல்லை. அது நம்ம அந்த ரிஷியுடைய பரம்பரையில வந்தவா அத்தனை பேரும் எல்லாரும் நீங்க எடுத்து